உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, சொல்லுங்க டாடி. ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? இல்லம்மா, ஒண்ணும் வேண்டாம். சரிங்க டாடி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கொண்டு வரேன். சொல்றேன் அஞ்சலி, சொல்றேன். அஞ்சலி, டாடி மேல உனக்கு இவ்ளோ பாசமா? ஆமா டாடி. நீங்களாம் என் மேல இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. காவியா எனக்கு லஞ்ச் கொண்டு வரா, கவின் எனக்கு டேப்லெட் தரான். நான் தனியா இருப்பேன்னு நீ என் கூட வந்திருக்க. நீங்க இதெல்லாம் பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சலி. என் மேல இவ்ளோ பாசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதெல்லாம் ஏன் அஞ்சலி முன்னாடியே டாடி கிட்ட காட்டாம இருந்தீங்க? சொல்ல அஞ்சலி, ஏன் இவ்வளவு நாளா எதையுமே காட்டிக்காம இருந்தீங்க? அதுவா டாடி, அப்பதான் சுடர் இல்லையே. சுடரா? ஆமா டாடி, காவியாக்கு சுடர் ஹெட்போன் வாங்கி தரேன்னு அவகிட்ட சொன்னான். அதனாலதான் காவியா உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்தார். அப்புறம் கவினுக்கு சுடர் ஹோம்வொர்க் பண்ணி தரேன்னு சொன்னான். அதனாலதான் கவின் உங்களுக்கு டேப்லெட் கொண்டு வந்து கொடுத்தான். அது மட்டும் இல்ல, அவன் முதல்ல ஹோம்வொர்க் தானே, நானே பண்ணிக்கிறேன், டாடி ரூம்க்கு போக மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் கவினை கம்பல் பண்ணி உங்க ரூம்க்கு அனுப்பி வச்சா. சரி, உனக்கு என்ன வாங்கி தரேன்னு அவ சொன்னா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே டாடி. பரவாயில்ல அஞ்சலி, நீ ஒருத்தியாச்சும் எனக்கு உண்மையா இருக்கியே. எனக்காக வந்தது நீ மட்டும்தான். இல்ல டாடி, சுடர் சொன்னனால தான் நான் வந்தேன். சுடர் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? சுடர் என்ன உங்க ரூம்ல இருக்க சொன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து அவகிட்ட சொல்ல சொன்னா. ஐயா, நீ போட்டு கொண்டு வந்தியா? இல்லங்கய்யா. அப்ப வேற யார் போட்டு கொடுத்தது? ஐயா, சுடர் தான் போட்டு கொடுக்க சொன்னாங்க. எதை எடுத்தாலும் சுடர் சொன்னாதான் செய்யணுமா? ஏன் உங்களுக்கா பண்ணணும்னு தோணவே தோணாதா? பாலும் வேணாம், ஒண்ணும் வேணாம், எடுத்துட்டு போ. ஐயோ டாடி கோவப்படுறாரு, நம்ம போயிருவோம். ஐயா, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா ஐயா? செல்வி, அமைதியா வெளியில போயிடு. சரிங்க ஐயா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? யாராச்சும் சொல்லி கொடுத்ததா? என்ன ஒருத்தர் பாத்துக்கணும்னு ஒண்ணும் இல்ல. என்னோட வேலையை என்னாலே பாத்துக்க முடியும். எனக்கு என்ன பெரிய அடியா பட்டிருக்கு? சின்ன அடி தானே. இந்த அடிக்கலாம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. இனி எதுனாலும் நானே பாத்துக்கிறேன். ஓ ஓ நீங்க அவன் கூட அன்னைக்கு எனக்காக சண்டை போட்டது என்னால ஏத்துக்க முடியல. உங்க தராதரத்தை குறைச்சிட்டனோன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து போனதை நினைச்சு அப்படி அழுதுருக்கேன்.
நான் இதுக்கெல்லாம் எவ்வளவு சாரி சொன்னாலும் பத்தாது. போதும், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? ஏற்கனவே நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன், நீ ஒரு பக்கம் என்ன படுத்தாத. இல்ல சார், இப்போ நான் இந்த சான்ஸை விட்டா மறுபடியும் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுற தைரியம் வருமானு தெரியல. நீங்க என்ன மன்னிக்க கூட தேவையில்ல, ஆனா உங்ககிட்ட மனசை விட்டு நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். தயவு செஞ்சு நான் பேசுறத முழுசா கேளுங்க ப்ளீஸ். நான் தான் உங்க எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்துக்கு கொடுக்கறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் போய் சொல்லி மறைக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. உங்களுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சு நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன். அங்க நீங்க ஒரு பார்மசில வேலை செய்யறவர்கிட்ட பேசின விதம், நடந்துகிட்ட விதம் என்ன ரொம்ப பயமுறுத்திருச்சு. உண்மையை சொல்ல வந்தனா அன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாம திரும்பி வந்துட்டேன். சார், மரியாதை இல்லாத இடத்துல பயம் வராது. ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு பயமே இருந்ததில்ல, ஏன்னா நான் உங்களை மதிச்சதே இல்ல. உங்க மேல மரியாதை வரும்போது அது பயமா மாறி உண்மையை சொல்ல விடாம என்ன தடுத்துருச்சு. ஒவ்வொரு பொய் இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இவ்ளோ பெரிய வலியும் வேதனையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க என் கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் பரவாயில்லன்னு நான் முன்னாடியே எல்லா உண்மையும் சொல்லிருப்பேன். கொஞ்ச நாள் இங்க இருந்து போக போறோம், அதுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லி உங்க எல்லாரையும் காயப்படுத்த வேண்டாமேன்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாரையும் இவ்ளோ காயப்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை சார். தப்புதான், தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன் பக்கம் நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற மனநிலையில நான் இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடு ப்ளீஸ். சார், நான் இவ்ளோ சொல்லியும் உங்களுக்கு என் பக்கம் இருக்கிற நியாயம் புரியலனா நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் சார். சார், நான் விழுந்து அடிபட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ மட்டும் கிட்ட வராத. கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சார். எனக்காக நீ வர்ற பாத்தியா, அதான் எனக்கு கஷ்டமே. வராத. நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்ன நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.